வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை எனும் ஊரில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? சைதன்ய சுரூபமாக இன்றும் சிவவாக்கிய சித்தர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும், உட்பிரகாரத்தில் குகையில் சிவபாக்கியர் அமர்ந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளும் காட்சியும் உள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 400 அடி உயரத்தில் குன்றின் மேல் அமைந்துள்ள கோவில் இது. 10-12ஆம் நூற்றாண்டிலேயே கோவில் குறித்த செய்திகள் உள்ளன. 496 படிகள் ஏறி சென்றால் ராஜகோபுரம், தீபஸ்தம்பம், கொடிமரம், முன்மண்டபம், சுற்றுப்பிரகாரம், மூலவர் என்ற அமைப்பில் உள்ள முழுவதும் கற்களால் கட்டப்பட்ட கோவிலாகும் இது. மலையில் ஏறி ராஜகோபுர மண்டபம், தீபஸ்தம்பத்திற்குள் செல்வதற்கு முன்பு அரசு வேம்பு மரங்களுக்கு மத்தியில் எழுந்தருளியுள்ள விநாயகர், ஞானாம்பிகை உடனமலர்ந்த கைலாசநாதர், தீபஸ்தம்பம், கன்னிமூல கணபதி, தண்டாயுதபாணி சன்னதி, கொடிமரம், பலிபீடம், சுமூகர், சுதேகர் என்ற துவாரபாலகர்கள், மலையை சுற்றிலும் அஷ்டதுர்க்கை இருப்பதாக கூறப்படுகிறது. மலையேறும் 18ஆம் படிக்கு சத்தியப்படி என்ற பெயர் உள்ளது. முற்காலத்தில் வழக்குகள் இப்படியில் நடந்து தீர்வு காணப்பட்டுள்ளது. புராணப்படி எனவும் இது அழைக்கப்படுகிறது. தடைச்சி அம்மன் இங்கு குடியிருப்பதாக நம்பிக்கை உள்ளது. அத்தமேரு அமைக்கப்பட்டு அதன் வள்ளியம்மன் திருவடிகள் உள்ளன. மலைப்படிகளில் ஏறுவதே ஒரு தவமாக கருதப்படுகிறது. காரண மூர்த்தியான சுப்பிரமணியர் சன்னதியில் காரண ஆகம விதிப்படி நவகிரகங்கள் அமைந்துள்ளன. இங்கு சனி பகவான் கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிறார். மீதமுள்ள 8 கிரகங்களும் சூரியனை பார்த்து அமைந்துள்ளன. கோள்கள் வரிசைப்படியாக சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி, குரு, சுக்கிரன் என்ற அடிப்படையில் உள்ளன. முக்கிய கிரகங்களான சனி, குரு, ராகு, சுக்கிரன், கேது வரிசையாக காட்சியளிக்கின்றன. அதேபோல் சனியும் செவ்வாயும் இணைந்த அம்சத்தில் அமர்ந்திருப்பது இப்பகுதியில் உள்ள பழமையான கோவில்களில் பார்க்க முடியாத அருமையான விசேஷமாகும். இங்கு நவகிரகங்களை வழிபடுவது, ஒவ்வொரு நவகிரக கோவிலுக்கும் தனித்தனியாக சென்று வழிபடுவதன் பலன் இங்கு ஒரே இடத்தில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அனும தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், இந்திர தீர்த்தம், மங்கள தீர்த்தம், வீர தீர்த்தம், சக்தி தீர்த்தம், பிரமானந்த தீர்த்தம் ஆகிய 7 தீர்த்தங்கள் உள்ளதாகவும், ஆண்டவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த தடச்சியம்மன் என்ற பெண் கங்கையின் சிறப்பு அறிந்து கங்கை செல்ல வேண்டும் என வேண்டியுள்ளார். முருகன் அவருக்கு காசி கங்கை தீர்த்தத்தை உருவாக்கி காசியை காட்டியதாகவும், இன்றும் நந்தவனமாக உள்ள பகுதியில் காசி தீர்த்தம் உள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. மூலவருக்கே முதல் மரியாதை. அனைத்து கோவில்களும் விநாயகருக்கு முதல் பூஜை நடக்கும். இங்கு மூலவரான சுப்பிரமணியருக்கே நடக்கிறது. இதற்கு இங்கு எழுந்தருளியுள்ள விநாயகரே முருகனை வழிபடுவதாக ஐதீகம் என்கின்றனர். கருவறையில் மூலவரான வள்ளியம்மை உடனமர் ஸ்ரீ அன்னதான மூர்த்தியாக எழுந்தருளி வள்ளி மணாளன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் முருகன். முருகனை நினைத்து வள்ளி இங்கு தவமிருந்து அறச்சாலை அமைத்து பணிபுரிந்ததாகவும், வள்ளி அறச்சாலை மருவி வள்ளி அறச்சல் ஆனதாகவும், காங்கேய நாட்டில் ஒரு பகுதி வள்ளி அறச்சாலையாக இருந்துள்ளது. வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் திருமண கோலமும் வள்ளி தெய்வானைக்கு தனி சன்னதிகளும் உள்ளது. அனைத்து நோய்களும் பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பதாகவும், அரிய வகை மூலிகை செடிகள் உள்ள காட்டை கடந்து செல்வதால் நோய்கள் தீர்வதாகவும், சித்தர்கள் பலர் தவமிருந்த மலை இன்றும் பல சித்தர்கள் இம்மலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் ஐதீகம் உள்ளது. சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள், மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயர் உள்ளது. முன்னதே ஆண்டவன் உத்தரவு மூலம் சுவாமி உணர்த்துகிறார். சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கும் வழக்கம். பக்தர்கள் கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் பூ கேட்கின்றனர். அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது. கிணற்றில் தண்ணீர் இறைக்கும் சால்பரி வைத்து பூஜை செய்யப்பட்ட பொழுது சால்பரிகள் பயன்பாடு குறைந்தது. மின் மோட்டார்கள் பயன்பாடு அதிகரித்துள்ளது. துப்பாக்கி வைத்து பூஜை செய்த போது சீனா போர், சைக்கிள் வைத்து பூஜை செய்த போது மொப்பட், பைக் என வாகனங்களின் பெருக்கம் அதிகரித்தது. தண்ணீர் வைத்து பூஜை செய்த போது சுனாமி ஏற்பட்டது. மணல் வைத்து பூஜை செய்த போது மணல் விலை ஏறியது.
மண் வைத்து பூஜை செய்த போது ரியல் எஸ்டேட் தொழில் உருவாகி வளர்ந்தது. மஞ்சள், தங்கம், நெல் என பொருட்கள் வைத்து பூஜை செய்த போது அவற்றின் விலை பல மடங்கு உயர்ந்தது. என ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் மீது ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடந்து வருகிறது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். கொங்கு நாட்டில் குன்றுகளின் மேல் அமைந்துள்ள கோவில்களில் சிறப்பு பெற்றது சிவன்மலை. அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது. புராணங்கள், தமிழ் இலக்கியங்கள் சிவமலை குறவஞ்சி என பழங்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளது. கொங்கு நாட்டின் உறுப்பு நாடுகள் 24இல் காங்கேய நாட்டின் தலைநகராக இருந்தது சிவன்மலை. கங்கையின் புதல்வர் முருகன் காங்கேயன் என்ற சிறப்பு பெற்றதாகவும் கங்கை குல வேலிற்கு உரியதால் இப்பெயர் பெற்றது. கங்கர்கள் ஆண்டது என பல்வேறு வரலாறுகள் உள்ளது. காங்கேய நாடு கோவில்கள் நிறைந்த நாடு. இன்றும் பல ஆயிரம் ஆண்டு பழமையான கோவில்கள் காங்கேயம் பகுதியில் காணப்படுகின்றன. சிவன்மலை குன்றாகவும் வனமாகவும் இருந்துள்ளது. சிவன்மலை முருகனை பட்டாளியூரன், பட்டாளிப்பால் வெண்ணீஸ்வரர் பாலன் என குறிப்பிடுகிறது. அடிவாரத்தில் உள்ள பட்டாளி வெண்ணீஸ்வரர் கோவில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாக 7 ஸ்வரங்கள் இசைக்கும் தூண், அற்புதமான சிற்பங்கள், 13 கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது. சிவமலை குறவஞ்சியில் சிவன்மலை என பெயர் வந்ததற்கு வள்ளி நாயகியை முருகன் கவர்ந்து வந்த காரணத்தில் ஏற்பட்ட போரில் இறந்த வேடர்கள் முருகன் வள்ளி திருமணத்திற்கு பிறகு உயிர் பெற்று எழுந்து மகிழ்ச்சி கூத்தாடி பேரொளி எழுப்பியதால் பட்டாளி என பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. 10-13ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய வணிக நகரமாக இருந்ததாக கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. பட்டாளி கல்வெட்டுக்களை 1926ஆம் ஆண்டே மத்திய அரசு ஆய்வு செய்துள்ளது. 18 சித்தர்களின் சிறப்பு பெற்றவரும் சிவவாக்கியம் என்ற நூலை இயற்றிய சிவஞானியும் சித்தருமாகிய சிவவாக்கியர் அமைத்த கோவில் இது. சிவவாக்கியர் முருகனின் உபதேசத்தால் இக்கோவிலை அமைத்ததால் சிவமலை என பெயர் பெற்றது. நாளடைவில் சிவன்மலை என பெயர் மருவியுள்ளது. பார்வதியின் பாதங்களில் உள்ள அணிகலன்களில் இருந்து தெரிந்து விழுந்த நவரத்தினங்கள் நவ கன்னியராகி அவற்றின் வயிற்றிலிருந்து முருகன் போர்ப்படை தளபதியாக திகழ்ந்த நவ வீரர்கள் தோன்றினர். இதனால் வீரமாபுரம் எனவும் பெயர் பெற்றதாக குறிப்புகள் உள்ளன. அதேபோல் இங்கு அரிய வகை கற்கள், நவரத்ன கற்கள் எடுக்கப்பட்டு பட்டை தீட்டப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இக்கோவிலின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், தாயார் வள்ளி தெய்வானை. தலவிருச்சம் தொரட்டி மரம், அதாவது ஆண் பெண் மரங்கள் பிணைந்த நிலையில் உள்ளது இந்த தொரட்டி மரம். தீர்த்தம் காசி தீர்த்தம். புராண பெயர் பட்டாளியூர், இப்போது இருக்கும் பெயர் சிவன்மலை காங்கேயம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 5:30 முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் திருப்பூரில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் காங்கேயம் செல்லும் வழியில் சிவன்மலை உள்ளது. காங்கேயத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அடிவாரத்திலிருந்து மலைக்கோவிலுக்கு வாகனங்களில் செல்லும் ரோடு வசதியும் உள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் திருப்பூர், அருகிலுள்ள விமான நிலையம் கோயம்புத்தூர். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.